ஏஐ எப்படி வேலை செய்கிறது இதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு கொஷனை நீங்கள் கேட்கும் போது அது லொஜிக்கலாகத்தான் பதில் சொல்லும். அதாவது ஏக்கு பிறகு பி தான் வரும், ஒன்றிற்கு பிறகு 2 தான் வரும் என்ற ஒரு மெத்தடினை அந்த கூகுள் மாதிரியான சர்ச் என்ஜின்கள் வைத்து கொண்டு இருக்கும். அதன் அடிப்படையில் தான் விடைகள் வரும். இதனால் பல விடைகள் வரும். அதில் ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணி போக வேண்டி இருந்தது. ஆனால் ஏஐ இதை விட டிஃப்ரெண்ட்டாகத்தான் ஒரு விடயத்தை மேற்கொள்ளுது. அதில் முதலாவது தான் ஏஐ நிறைய விடயங்களை லேர்ன் பண்ணி வைத்து கொண்டிருக்குது. முதலாவது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஏஐயை உருவாக்கியவர்கள் ஒரு பூனையை பற்றிய ஒரு விடயத்தை, ஒரு கெட்டை பற்றிய ஒரு விடயத்தை கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு 10 மில்லியன் பிக்சர்ஸாவது காட்டுவாங்க. கெட்டை பற்றிய வெப்சைட்களில் உள்ள, உலகம் முழுவதிலும் உள்ள வெப்சைட்களில் உள்ள 10 மில்லியன் பிக்சர்ஸையாவது அந்த ஏஐ பார்த்திருக்கும். ஆகவே அந்த கெட் என்பதன் காது எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், எல்லாம் அத்துப்படி அதற்கு அத்தனை பிக்சர்ஸ்களை பார்த்து விட்டது. எனவே கெட்டொன்றை வரைய சொன்னால் உடனடியாக வரைந்துவிடும். கெட்டை பற்றி ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் கேட்டால் உடனடியாக எல்லாவற்றையும் அது சொல்லிவிடும். அது மாதிரி தான் இப்படி தான் ஏஐ ஒவ்வொரு விடயத்தையும் லேர்ன் பண்ணுகிறது. ஏஐயை ஃபீட் பண்ணி இருப்பாங்க. ஃபீட் பண்ணுவதென்றால் நிறைய விடயத்தை கொடுத்து வைத்திருப்பாங்க. அதன்படி அது பேட்டர்ன்களை உருவாக்குது. அதாவது மனிதன் நாம் திங்க் பண்ணுவது மாதிரி அதனால் லொஜிக்கலாக இப்படித்தான் இருக்கும் என்று திங்க் பண்ண முடியாது. அது பேட்டர்ன்களையும் டெக்ஸ்சர்ஸ்களையும் கண்டு கொள்ளுது. இந்த பேட்டர்ன்களையும் டெக்ஸ்சர்ஸ்களையும் தான் ஒரு பூனையை எடுத்துக்கொண்டால் பூனையின் காது, மூக்கு, வாய் என்ற வகையில் அது கண்டு கொள்ளுது. இதன் அடிப்படையில் அது ஒரு கான்செப்டை உருவாக்கி கொண்டிருக்கும். பூனை என்றால் இதுதான் என்று. அப்படி பூனை என்பது உதாரணத்துக்கு எடுத்தால் உலகத்தில் மனிதன் என்றால் இதுதான், நோய் என்றால் இதுதான், கேன்சர் என்றால் இதுதான், ஜேம்ஸ் வெப் என்றால் இதுதான் என்று எல்லா விடயத்தையும் அது இப்படி விடயங்களை வைத்து கொண்டிருக்கும். அதனை வைத்து கொண்டு இரண்டாவது அது என்ன செய்கின்றது என்றால் ப்ரெடிக்ட் பண்ணும். இப்பொழுது நீங்கள் ஒரு விடயத்தை எதிர்காலத்தில் எப்படி நடக்கும் என்று நீங்கள் கேட்டால் அது ஏற்கனவே மில்லியன் கணக்கான அந்த விவரங்களை வைத்து கொண்டு இருக்குது. அதனை எல்லாரும் வைத்து கொண்டு ப்ரெடிக்ட் தான் பண்ணும். எதிர்கூறலை தான் ஏஐ பெரும்பாலும் செய்கிறது. இதனால் தான் எந்த ஒரு ஆன்சரை நம்ம கேட்கும் போது உடனடியாக அந்த ஆன்சர் வருவது மாதிரி இருக்கிறது. ஏஐ எல்லா ஆன்சரையும் அப்படியே சேவ் பண்ணி வைத்து கொண்டிருப்பது இல்லை. அது ஏற்கனவே அந்த நாலேஜை தான் சேவ் பண்ணி வைத்து கொண்டிருக்கும். அந்த நாலேஜை வைத்துக்கொண்டு அது ஆன்சர்களை ப்ரெடிக்ட் பண்ணி உடனடியாக எடுத்துவிடும். அதாவது ஏஐ எதையும் சங்க் என்றால் சிறு 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 கட்டங்களாக விவரங்களை அது பிரித்து வைத்து கொண்டிருக்கும். எந்த ஒரு விடயம் தொடர்பாகவும் அந்த சங்க்ஸிலிருந்து ஒரு வெயிட்டை கொடுக்கும். வெயிட் என்றால் நீங்கள் இப்பொழுது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஹோம் அப்படி கேட்குறீங்க என்று சொன்னால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ற வேர்டு இருக்குது தானே, அதற்கு நிறைய அழுத்தம் கொடுக்கும். ஆகவே இது ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக நான் விளக்கம் அளிக்க வேண்டுமா, இல்லது அல்லது இன்ஜினியரிங் ரீதியாக கட்டுமான ரீதியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அது புரிந்து கொண்டு அந்த விளக்கத்தை அளிக்கும். அதனால் அந்த வேர்டு இப்பொழுது நீங்கள் ஆங்ஸைட்டி என்ற வேர்டை டைப் பண்ணும்போது உடனடியாக ஏஐ தெரிந்து கொள்ள உங்கள் உடலை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க என்று, டிப்ரெஷன் என்ற வேர்டை டைப் பண்ணும்போது உடலை பற்றி தான் கேட்குறீங்கள் என்று. ஏற்கனவே அது அவ்வளவு விடயங்களை லேர்ன் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறது. எனவே அதனால் அதனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்படி தான் ஏஐ எந்த விடயத்தையும் ப்ரெடிக்ஷனாகத்தான், எதிர்வு கூறலாகத்தான் சொல்கிறது. நிறைய விஷயங்களை அது கற்றுக்கொண்டு வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கற்ற விடயத்தை அது அப்படியே தருவது அல்ல. அது அந்த விடயங்களை ஒப்பிட்டு பார்த்து இவ்வாறு இருக்கலாம் என்பது மாதிரி ஏஐ விடைகளை தருகின்றது. எனவே ட்ரெடிஷ்னலாக நாங்கள் தேடும்போது இப்படி ஒன்றும் நடக்காது. அது ஒரு விடையை நீங்கள் இப்பொழுது ஒரு வெப்சைட்டை வேணுமென்று அந்த வெப்சைட்டை அடித்தால் உடனடியாக வெப்சைட்டை தான் தேடித்தருமே ஒழிய அது அதற்கு ஒரு விடையாக ட்ரெடிஷ்னலாக சொல்ல மாட்டாது. எனவே ஏஐ எந்த விடயத்தை நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டபோது உடனடியாக அது விடையை தருவது மாதிரி இருப்பது அது திங்க் பண்ணுவதனால் அல்ல. நம்ம ஹியூமன் பிரெயினினால் திங்க் பண்ணுகிறோம். ஏஐயினால் திங்க் பண்ணவே முடியாது, லொஜிக்கலாக சிந்திக்கவே முடியாது. அது மெத்தமெட்டிக்
மேத்தமெட்டிக்ஸையும் ப்ராபபிலிட்டியையும் எதிர்கூறலையும் மட்டுமே நம்பியிருக்கிறது, லொஜிக்கை அல்ல, திங்கிங்கையும் அல்ல. எனவே சில வேளை அந்த ப்ரெடிக்ஷன் தவறாக போய் ஏஐ பிழையான ஆன்சர்ஸ்களை தரலாம். அப்படி தரும்போது நம்ம அதை கரெக்ட் பண்ணினால், நம்ம தெரிந்த விடயத்தோடு அது ஒத்து கொள்ளாவிட்டால் நம்ம கரெக்ட் பண்ணினால் அது அதனை புரிந்து கொள்ளுமா. மில்லியன் கணக்கான மக்கள் இவ்வாறு கரெக்ட் பண்ணி கொண்டிருக்கும் போது ஏஐ லேர்ன் பண்ணுமாம். லேர்ன் பண்ணிக்கொண்டு அது சரியான ஆன்சர்ஸ்களை தர அது ஒத்துழைக்கும். இப்படி தான் ஏஐ வேலை செய்கிறது. ஆகவே ஏஐயை நீங்கள் யூஸ் பண்ணுபவராக இருந்தால் நீங்கள் அந்த ஃபீல்டின் ஒரு அறிவுடையவராக, நீங்கள் எந்த விடயத்தை கேட்கிறீங்களோ அந்த விடயத்தில் உங்களுக்கு அறிவு இருக்க வேண்டும். அப்படின்னா தான் ஏஐ தருவதை வைத்துக்கொண்டு மோடிஃபை பண்ணி ஏஐயை ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற சரியான விடைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறாங்க. ஆகவே ஏஐ எப்படி வேலை செய்கிறது என்ற ஒரு சிறிய விளக்கத்தை தான் இந்த வீடியோ கொண்டு வந்தது. இது மாதிரியான நிறைய பிரயோசனமான வீடியோக்களை தொடர்ந்தும் நம்ம இந்த சேனலில் பதிவிடுகிறோம். எனவே எம்முடன் இணைந்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.